ஸோ வயதானதுக்கப்புறம் இந்த முதுகுத்தண்டு இந்த பில்டிங் ஏன் சாயணும்? ஸோ வயதானதுக்கப்புறம் திடீர்னு முதுகுத்தண்டு ஏன் வளையணும்? அது வரைக்கும் நேராக இருந்த முதுகுத்தண்டு, அதற்கான காரணம் என்ன? அந்த மசில் வீக்னஸ் கிராஜுவலாக ப்ராக்ரஸ் ஆகுது. ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் போகும்போது என்ன ஆகுது? தேய்மானம், உங்களோட மசிலோட வீக்னஸ், போனில் ஏற்படக்கூடிய தேய்மானம் அண்ட் ஜாயின்ஸில் ஏற்படக்கூடிய தேய்மானம், டிஸ்கில் ஏற்படக்கூடிய டீஜெனரேஷன் எல்லாமே வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர் விஜயராகவன். ஐம் ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட். சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஸ்கோலியோசிஸ், முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய வளைவு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வயதானவர்களுக்கு முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய வளைவு, இதை வந்து டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வயதானதுக்கப்புறம் திடீர்னு முதுகுத்தண்டு ஏன் வளையணும்? அது வரைக்கும் நேராக இருந்த முதுகுத்தண்டு, அதற்கான காரணம் என்ன? முதல் விஷயம், ஃபஸ்ட்டு கீழ் முதுகில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு பெரும்பாலும் இந்த முதுகுத்தண்டு வளைவு ஏற்படுது, லம்பார் ஸ்பைன். ஸோ லம்பார் ஸ்பைன்னா என்ன, அதோடைய எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ கீழ் முதுகு லம்பார் ஸ்பைனில் மொத்தம் 5 வெர்டிபிரா இருக்குது. L1, L2, L3, L4, L5 சொல்லுவோம். இது எல்லாமே ஒன்று மேலே ஒன்று ஒரு செங்கல் அடுக்கிற மாதிரி அடுக்கப்பட்டிருக்கும். இது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. நம்ம நீ ஜாயின் மாதிரி அந்த சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ் மூலமாக இந்த எலும்புகள்லாம் கனெக்ஷன் ஆகிருக்கு. அண்ட் இந்த எலும்புகளுக்கு நடுவில் டிஸ்க் இருக்கும், ஜவ்வு. இது வந்து ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி. கால்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகள் வந்து இந்த எலும்புகள் நடுவில் ஒரு டனல் மாதிரி ஒரு டனலில் பாஸ் ஆகி அண்ட் இந்த எலும்புகளுக்கு 2 பக்கமும் சின்ன துவாரம் வழியாக வெளியேறும், மரக்கிளைகள் மாதிரி. அண்ட் இது எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் சுற்றி இருக்க தசைகள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு பில்டிங் மாதிரி. ஸோ பில்டிங்கோட தூண்கள் தான் இந்த தசைகள். ஸோ வயதானதுக்கப்புறம் இந்த முதுகுத்தண்டு இந்த பில்டிங் ஏன் சாயணும்? ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காரணம் மசில் வீக்னஸ். அதாவது பொதுவாகவே 30s to 40s அப்புறமா நம்மளுடைய மசில் பல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், சார்கோபீனியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மசில் வீக்னஸுக்கு நம்ம ஆக்டிவாக வாக்கிங் போகிறோம், இல்லை சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அந்த மசில்ஸ் வந்து அதோடைய தடிமனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். பட் எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது அந்த மசில் வீக்னஸ் கிராஜுவலாக ப்ராக்ரஸ் ஆகுது. ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் போகும்போது என்ன ஆகுது, அது 2 பக்கம் ஈக்குவலாக போகாமல் ஒரு பக்கம் மசில் வீக்னஸ் அதிகமாகும் போது அந்த பக்கம் ப்ரெஷர் அதிகமாகுது. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், எலும்புகள் ஏற்படக்கூடிய வீக்னஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் அல்லது எலும்பு புரைன்னு சொல்லுவோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு 60 வயதுக்கு மேலே எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வீக்காக ஆரம்பிக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அது யூஸ்வலாக பீரியட்ஸ் முடிஞ்சோட 45-50ஸ்லேயே வந்து எலும்புகள் கொஞ்சம் வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ இதோட பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் இஸ் அ சைலண்ட் டிசீஸ். அதாவது ஒரு எலும்பு என்னதான் வீக் ஆனாலும், ஸ்பைனோட எலும்புகள் எவ்வளோதான் வீக் ஆனாலும் அவங்களுக்கு அதனால் எந்தவித அறிகுறியும் இருக்காது. ஸோ அதனால் அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கு பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் முன்னாடியே டெக்ஸா ஸ்கேன் அந்த மாதிரி எடுத்து ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இல்லை. ஸோ எலும்புகள் முதல் காரணம் மசில் வீக்னஸ், செகண்ட் எலும்புகள் வீக்னஸ். இது ரெண்டுமே வீக் ஆகும்போது என்ன ஆகுது, அளவுக்கு அதிகமான லோட் வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஜாயின்ட்ஸ்லேயும் டிஸ்க்லேயும் போகுது. ஸோ அந்த ஜாயின்ட்ஸ்லேயும் ஆர்த்ரைட்டிஸ் வருது, தேய்மானம் ஆகுது. அண்ட் அந்த டிஸ்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கவனிக்கப்படாமல் விடும்போது அளவுக்கு அதிகமாக ஆகும்போது என்ன ஆகுது, தேய்மானம் ஆகுது. இந்த தேய்மானம் 2 பக்கமும் ஈக்குவலாக ஆச்சுன்னா ஓவராலாக அவங்க ஹைட்டு குறையும். பட் இது அவங்க எப்படி நடக்கிறாங்க, வெயிட் எந்த பக்கம் லோட் போடுறாங்கன்றதை பொறுத்து ஏதாவது ஒரு பக்கம் ஆகும். ஸோ அந்த ஒரு பக்கம் ஆகும்போது அந்த பக்கம் மட்டும் ஹைட்டு குறையிறதுனால அந்த பில்டிங் ஒரு பக்கமாக சாயுது. ஸோ லீனிங் டவராக பீஸா பார்த்துருப்பீங்க, ஒரு பக்கம் சாயுது இல்லையா? அந்த மாதிரி இந்த கீழ்முதுகும் ஒரு பக்கம் வளைய தொடங்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டில் வயதானவர்கள் பார்த்திங்கன்னா முட்டு தேய்மானம் அளவுக்கு அதிகமாக ஆகி முட்டு உள் பக்கமாக வளைஞ்சிருக்கும். இப்படி ஆடி ஆடி நடப்பாங்க, பார்த்துருப்பீங்க, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஏன்னா உள்பக்கம், முட்டியோட உள்பக்கத்தில் தேய்மானம் அதிகமாகி அந்த பக்கம் ஹைட்டு குறையுது. ஸோ முட்டி உள்பக்கம் வளைஞ்சது. கிட்டத்தட்ட இதே தான் நம்மளோட கீழ்முதுகில் தேய்மானம், உங்களோட மசிலோட வீக்னஸ், போனில் ஏற்படக்கூடிய தேய்மானம் அண்ட் ஜாயின்ஸில் ஏற்படக்கூடிய தேய்மானம், டிஸ்கில் ஏற்படக்கூடிய டீஜெனரேஷன் எல்லாமே ஒரு பக்கமாக ஏற்படும் போது அந்த பக்கம் ஹைட் குறைஞ்சி முதுகுத்தண்டில் வளைவு ஏற்படும். இதுதான் டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸுக்கு காரணம். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் சார் டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ் இருக்குது அப்படின்னு? காமன் சிம்டம் பேக் பெயின் தான். பட் பேக் பெயினாக முதுகுவலி வயதானவர்களுக்கு ரொம்ப காமனாக வருமே. ஸோ வயதானவர்களுக்கு பேக் பெயின் வந்தாலே டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ்னு சொல்லிடலாமான்னு கேட்டால் இல்லை. இந்த வலி வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்னா நடந்தால் வெயிட் பியரிங்கில் வரும். வெயிட் போடும்போது தான் வரும், படுக்கும்போது யூஸ்வலாக இருக்காது. இது அல்லாது அவங்க தங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட இடுப்பு எலும்புகள் ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கலாம்.
பிகாஸ் ஆஃப் த ஸ்பைன் கர்வேச்சர். அதே மாதிரி அவங்களுடைய இடுப்போட மடிப்புகள் ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கும் ஸ்கோலியோசிஸ் இருந்ததுன்னா. அண்ட் வளைந்த முதுகெலும்பு வந்து ஒரு பக்கம் ப்ராமினெண்ட்டாக இருக்கிறதுனால தொட்டு பார்த்தா ஒரு எலும்பில் ஏதோ ஸ்வெல்லிங் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணலாம் ஒரு சைடு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஆரம்ப நிலையில் இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இதற்கான ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப சிம்பிள். சரி, ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன சிம்டம்ஸ் வரும்? கால்களில் மரத்து போகும் தன்மை, சயாட்டிகா மாதிரியான சிம்டம்ஸ் வரலாம். முதுகுத்தண்டு வளைஞ்சால் காலில் ஏன் சிம்டம் வரணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால்களுக்கு சப்ளை பண்ணுற நரம்புகள் ஒரு சின்ன துவாரம் வழியாக 2 பக்கம் மரக்கிளைகள் மாதிரி வருது இல்லையா? ஸோ இந்த ஹைட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது அந்த நர்வில் கம்ப்ரெஷன் ஏற்படுத்தும். அந்த ஹோலோட சைஸ் கம்மியாகும். ஸோ அந்த நரம்பில் அழுத்தம் ஏற்படும். ஸோ அவங்களுக்கு கால் வலியும் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் அதோட சிம்டம்ஸ். இந்த மாதிரியான சிம்டம்ஸை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்ம அதற்கான ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஓகே டாக்டர், இதை நான் எப்படி தவிர்க்கலாம்? இது வராமலே இருக்கணும், எனக்கு என்ன பண்ணணும்? சரி வந்துருச்சு, அப்போ என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது? இதை நான் என்னோட அடுத்த வீடியோ